அதாவது குழந்தை பிறந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கவுன்சிலிங் வேணும்ன்ட்டு இப்போ நிறைய அந்த ஒரு அவேர்னஸ் போயிருக்கு பேரண்ட்ஸ்க்கு. எப்படி ஏன்னா பிறந்தோடனே நம்ம என்ன ஃபோன் எடுத்து கொடுக்குறோம், நம்மளுக்கு டைம் இல்லை, சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுக்காக எடுத்தோடனே அந்த ஸ்க்ரீனை தான் காமிக்கிறாங்க. ஸோ அதை எப்படி நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும், எந்த அளவுக்கு குழந்தைங்களை வந்து முதல்லேருந்தே நம்ம புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி பிறந்த குழந்தையிலேருந்தே பேரண்ட்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. பட் நிறைய வந்து பார்த்தா அந்த ப்ரீ டீன், அதாவது 8லேருந்து 12 வயதும், டீனேஜ் 13லேருந்து அந்த 15 வயசு இருக்கிற குழந்தைங்க நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் பிறந்த குழந்தைன்னு சொன்னீங்க இல்லையா, எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நமக்கு தெரிஞ்சவங்க குழந்தை தான், ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக அவங்க வளர்த்துறாங்க. பிறந்ததுலேருந்து 6 மாதத்துலேருந்து பிடிவாதம்ங்கிற குணத்தை அது எடுத்துக்குது. தான் அழுதா என்ன வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு அதை நினச்சிக்கிட்டு அது அழுதா உடனே கொடுத்துறாங்க. ஏன்னா டாக்டர் அழுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க குழந்தைக்கு. ஸோ என்ன ஆயிடுச்சு, நாளடைவில் அதை வந்து அது ஒரு கேரக்டராகவே மாற்றிடுச்சு. தனக்கு வேணும் அப்படின்னா எப்படின்னா அழறதெல்லாம் இல்லை, அப்படி ஒரு வரப்பாக ஒரு ஸ்டான்ஸ் இல்லை, வந்து ஒரு 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 மூமெண்ட்டுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போனோன்னா என்ன ஆகிடுதுன்னா பயந்துடுறாங்க. பயந்துட்டு அது ஒரு பெரிய டிசீஸாக நினச்சிட்டு இவங்க இஷ்டத்துக்கு டாக்டர்கிட்டலாம் கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு நாள் வந்து நான் பேசுகிறேன், அவங்களோட நம்ம ரிலேஷன் தான், அவங்ககிட்ட பேசுகிறேன், என்ன எதுனால எப்போ நடக்குது, அவன் அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பு, அவன் அப்படியே செத்து போயிட்ட மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. ஆக்சுவலி சொல்ல போனால் இந்த வார்த்தையை தான் அவங்க எங்கிட்ட பயன்படுத்தினாங்க. நீங்கள் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னா, செத்து போயிட்டாங்கன்னா என்ன முறைச்சி பார்க்குறான், முறைச்சி போகிறாங்கிறது யூ கேனாட் சே லைக் தட். பாதியும் அந்த குழந்தை கேட்குது. குழந்தைக்கு நம்ம புரியாதுன்னு நினைக்கிறோம், குழந்தைங்களுக்கு எல்லாமே புரியும். அப்போ நான் சொன்னேன், இல்லை நீங்கள் பண்ணுறது தப்பு, நீங்கள் வந்து எல்லாமே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த குழந்தை அப்படி பண்ணுறான். நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது அவனை வந்து இக்னோர் பண்ணுங்க, இக்னோர் பண்ணிட்டு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை 3 வயசு ஆகிற வரைக்கும் அவன் பண்ணிக்கிட்டே இருந்தான். இவங்க இக்னோர் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஸ்லோவாக அதை ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ எங்கன்னா பிறந்ததுலேருந்தே நீங்கள் சொன்ன, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க ஆரம்பத்தில், பிறந்ததுலேருந்தே கவுன்சிலிங் தேவைன்னு. இது வந்து பேரண்ட்ஸ் வந்து நிறைய புரிஞ்சுக்கணும், நிறைய பேருக்கு புரியறதில்ல.